என்னங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் ஞாபகம் இருக்கா? எது அந்த கிஸ்தி திரை வரி வட்டி அதேதான். ஃபுல்லா தெரியாது, ஓரளவுக்கு தெரியும், எல்லாமே மைண்ட்ல இல்ல. சரி, ஓகே. ஏன் அதை பத்தி கேட்டேன்னா, 2 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தால, ஆமா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து ஜெனரலா மூவிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த படத்தினுடைய இந்த டயலாக் போர்ஷன் வந்து சொல்றா என்னவா, ரீசெண்டா இந்த படத்தை வந்து பாத்திருக்கா, படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளுக்கு அதிகமா தமிழ் தெரியாது. சரி, அதனால இந்த பர்டிகுலர் டயலாக் வந்து அவளால என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சரி, ரொம்ப செந்தமிழ்ல இருக்கு, அதனால தமிழையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு உண்டான இங்கிலீஷையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி சரி, ஓகேவா? அந்த டயலாக் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் டயலாக் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். யாரு, கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துரைக்கும் நடந்த அந்த டயலாக், அதாவது கட்டபொம்மனுடைய போர்ஷன் மட்டும், அந்த போர்ஷன் மட்டும். ஓகேவா? அந்த டயலாக் நான் உங்களுக்கு தரேன். எனக்கு அது ஒண்ணா சொல்லிட்டு அதுக்கு உண்டான இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? யா ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. எங்க காட்டுங்க, இதான் அந்த டயலாக். இதுதான் அந்த டயலாக். ஓகே. கிஸ்தி திரை வரி வட்டி. சரி, கிஸ்தினா என்னன்னு தெரியும் இல்லையா? கிஸ்தின்றது விளைநிலங்களுக்கு போடுற டாக்ஸ், அதாவது டாக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இல்ல அப்படின்னா டாக்ஸ் ஆன் ஃபீல்ட்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. திரை அப்படின்னா கப்பம் கட்டுறது. கப்பம்ன்றது இந்த சிற்றரசர்கள் வந்து பேரரசர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகை டாக்ஸ்னு சொல்லலாம். அதுதான். வரி வந்து தெரியும், டாக்ஸ்னு சொல்லலாம், இல்ல வந்து டியூட்டின்னு சொல்லலாம். ஓகே. வட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே. சோ இது இந்த 4 வார்த்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா டாக்ஸ் ஆன் ஃபார்ம் லேண்ட், ஏன்னா விளைநிலம், டாக்ஸ் ஆன் ஃபார்ம் லேண்ட் இல்ல அக்ரிகல்ச்சரல் லேண்ட். கப்பத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல ட்ரிபியூட். ஓகேவா? சோ டாக்ஸ் ஆன் ஃபார்ம் லேண்ட், ட்ரிபியூட், டியூட்டி, இன்ட்ரெஸ்ட். சோ இதுதான் அந்த 4 டேர்ம்ஸும், கிஸ்தி திரை வரி வட்டி. ஓகே. சரி, அடுத்த லைன் சொல்லுங்க. அடுத்த லைன், வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. இத வந்து இங்கிலீஷ்ல நம்ம டிஆர் மாதிரி ரொம்ப ரிதமிக்கா சொல்லணும் அப்படின்னா, சொல்லுங்க. The sky gives rain, the earth yields grain, why should I pay you tax on the farmland? ரைட், போங்க. ஓகேவா? எப்படி சொல்லலாம். சரி, அடுத்தது, எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றமிரைத்தாயா அப்படின்லாம் வருது இல்ல, அத ஒண்ணா சொல்லி. அதாவது எங்களோடு வயலுக்கு வந்தாயா அப்படின்றது have you ever come with us to the field. ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா சொல்லிருக்கீங்க. ஆமா. ஏன் இந்த இடத்துல வந்து did you போட கூடாது? did you ஏன் போடல அப்படின்னா, பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீ என்னைக்காவது எனக்கு வந்து இதுல உதவி செஞ்சிருக்கியா அப்படின்றது. இப்போ இதை வந்து நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா have you ever helped me with this அப்படின்னு பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் சொல்லுவேன். ஆமா. ஓகேவா? சோ அப்பதான் வந்து அந்த இம்பாக்ட் வந்து கொடுக்க முடியும். கரெக்ட். சோ have you போடும்போது இம்பாக்டும் இருக்கும், இன்னொரு சமயம் ஒரு எமோஷனல் இதுவும் வந்து இருக்கும். அந்த எமோஷனலா வந்து நீ சொல்லும்போது தான் நீ வந்து அந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் போட்டு அந்த இம்பாக்ட கொடுக்குறீங்க. வெரி குட். சரியா? அடுத்தது. ஓகே, ஃபைன். அடுத்தது, ஏற்றம் இறைத்தாயா. ஏற்றம் இறைக்கிறது அப்படின்னா டு பம்ப் வாட்டர், அதாவது இந்த ஒரு தண்ணி வந்து குளம் மாதிரி இருக்கும், தண்ணியை வாரி நீங்க வந்து வயலுக்கு வந்து விடுவீங்க. ஓகேவா? சோ அத வந்து சொல்லணும் அப்படின்னா have you ever pumped water into the field அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா. நீர் பாய்ச்சறது அப்படின்றது இரிகேஷன், அதாவது இப்ப அந்த எடுத்த தண்ணியை வந்து வயலுக்கு வந்து பாய்ச்சி விடுறது. சோ இப்போ இரிகேஷன், அது நீர் பாய்ச்சறது அப்படின்றது நீர்ப்பாசனம். ஓகேவா? இதுல வந்து நெடுவயல் அப்படின்றாரு, which means vast, அதாவது பெரிய நிலம், vast fields. ஓகேவா? பறந்து விரிந்த நிலம், அதுதான். So have you ever irrigated vast fields and watched them glisten? So அந்த அவ்வளோ பெரிய நிலத்துல நீங்க வந்து தண்ணி எல்லாம் பாய்ச்சி தளன்னு இருக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ஓகே. இந்த கிளிசன் அப்படின்னா பிரகாசிக்கிறது. தண்ணி வந்து வயல்ல வந்து தழும்ப இருக்கும்போது சூரிய ஒளி பட்டு ஒரு பிரகாசிக்கும், ஒரு ஷைனிங் இருக்கும். அதுதான் வந்து கிளிசன் அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது,
களை பறித்தாயா, களை பறிக்கிறது அப்படின்னா டு வீட். இதை வந்து வேர்பா சொல்லணும்னா ஹேவ் யூ எவர் புல்ட் அவுட் வீட்ஸ், அதாவது களைகளை வந்து பிடிங்கி எடுக்கிறது. வீடு தான் களை. வீடை வந்து நவுனாவும் சொல்லலாம், வேர்பாவும் சொல்லலாம். ஹேவ் யூ எவர் வீடட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஹேவ் யூ எவர் புல்ட் அவுட் வீட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா. கழனினா வயல். சோ கழனிவாழ் உழவருக்கு அப்படின்னா கழனி, அதாவது வயல்ல வேலை செய்யற உழவர்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அதாவது சாப்பாடு கொண்டு போய் கொடுத்திருக்கீங்களா. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா have you ever served food to the farmers toiling in the farmland, இல்ல toiling in the fields அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா. சோ மஞ்சள் அரைக்கிறது அப்படின்றது டு கிரைண்ட் டர்மரிக். சரியா? எம் குல பெண்கள் அப்படின்னா the girls of our clan. ஓகேவா? ஸோ அந்த குளம் அப்படின்றது கிளான் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஒரு கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஹேவ் யூ எவர் கிரவுண்ட் டர்மரிக் அண்ட் சர்வ்ட் த கேர்ள்ஸ் ஆஃப் அவர் கிளான் ஹூ லாஃப் அண்ட் பிளே இன் த ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி சொல்லலாம். அடுத்தது, அல்லது நீ மாமனா மச்சானா, மானங்கெட்டவனே. மாமனா மச்சானான்னு இப்போ ஃபாதர் இன்லா, பிரதர் இன்லா, இல்ல கசின் அப்படின்ட்டு டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல மாமனா மச்சானா நீ என்ன சொந்தக்காரனா, மானம் கட்டவனே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஐ யூ மை ரிலேட்டிவ், ஐ யூ மை கின். கின் அப்படின்றது கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் டேர்ம், லிட்டரரி சென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம் கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த சென்ஸ்ல இப்ப மானம் கட்டவனே அப்படின்னா ஷேம்லெஸ் ரெச். ஆமா. அது ஏன் இந்த இடத்துல ரிச் போடுறேன் அப்படின்னா ரொம்ப கடுப்பேத்துற ஆளு. அது இப்போ ஜாக்சன் துறையை பார்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து கோவம் வந்து தானே இந்த டயலாகே பேசுறாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு அடி மொக்கு மொக்குன்னு மொத்தம் போல இருக்குது அப்படின்ற அந்த ஃபீல் கொடுக்கும் இல்லையா ஒருத்தவங்களை பார்த்தா. அதுதான் வந்து ரெச். அப்படிப்பட்ட பர்சன் தான் வந்து ரெச். ஸோ யூ ஷேம்லெஸ் ரெச், மானம் கெட்டவனே அப்படின்ட்டு. அடுத்தது, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி. சரியா? என்கிட்டயே கேக்குறிய நீ. சோ அது வந்து எதற்கு கேட்கிறாய் திரை, why do you demand tribute, எதுக்கு வந்து கப்பம் கட்டணும்னு சொல்ற. யாரை கேட்கிறாய் வரி, யார்கிட்ட கேக்குற. from whom do you ask tax. ஓகேவா? என்கிட்டயே கேக்குறியா அந்த சென்ஸ்ல. அது கொஞ்சம் மாடுலேஷன் மாத்தணும். ஓகேவா? அடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. போரடித்து நெற்குவிக்கும் மேழி நாட்டு உழவர் கூட்டம். மேழி அப்படின்னா கலப்பை. சோ மேழிய புடிச்சு உழற அந்த விவசாய மக்களுடைய அந்த கம்யூனிட்டி, அந்த கூட்டம். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, போரடித்து நெற்குவிக்கும், which means அறுவடை பண்ணி முடிச்ச அந்த இத வந்து இப்படி கட்டையா வச்சுக்கிட்டு. ஆமா, அதுதான் போரடிக்கிறது. சரியா? பரங்கியரின் உடலை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. சோ இந்த இடத்துல பரங்கியர் அப்படின்னா மேல நாட்டு பீப்புள். ஒரிஜினலா பரங்கியர் அப்படின்னா யூரோ ஏசியன்ஸ், அதாவது யூரோப்பியன்ஸுக்கும் ஏசியன்ஸுக்கும் அந்த கலப்புல வந்து பிறந்தவங்க தான் வந்து பரங்கியர் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுரைகள்லாம் சொல்லுது. சரியா? இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபாரினர்ஸ். சோ இங்க வெளிநாட்டு மக்கள், அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த டயலாக்ல வந்து பிரிட்டிஷ் பீப்புள். ஓகேவா? சோ பரங்கியரின் உடலை போரடித்து. சோ இப்போ அதாவது எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, வர்ற கோவத்துக்கு கால்ரெடி புடிச்சு அந்த அடிக்கிற வேகத்துல அந்த தலை வந்து நெல்லு விழுற மாதிரி தனியா துண்டா போய் விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, உங்க கூட்டத்தையே அப்படி பண்ணி நெற்குவியல் மாதிரி நாங்க வந்து குவிச்சு வச்சிருப்போம். ஓகேவா? அதாவது எங்க கும்பல் உங்க ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பண்ணி கூச்சி வச்சிருவோம், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் லெங்தி அப்படின்றதுனால நான் எழுதிக்கிறேன். நான் எழுதிக்கிட்டு நான் படிக்கிறேன். ஓகேவா? 1 செகண்ட். எங்க எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். சரி, இப்ப நான் தமிழ்ல சொல்றேன், அதுக்கு உண்டானதை இங்கிலீஷ்ல சொல்றேன். சரி. சரியா? போரடித்து நெற்குவிக்கும் மேழி நாட்டு உழவர் கூட்டம். போரடிக்கிறது அப்படின்னா டு த்ரெஷ் பாடி. ஓகேவா? அதாவது நெல்லை வந்து அடிக்கிறது.
அடிச்சு நெல்லை தனியா பிரிச்சு எடுக்கிறது. ஓகே சரியா? இப்ப வந்து மேழி நாட்டு உழவர் கூட்டம் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, கலப்பைய பிடிச்சு உழற விவசாய மக்கள். So the farming community. Okay. சரியா? The farming community that threshes paddy. ஓகேவா? அடுத்தது பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. So the farming community that threshes paddy will also thresh the oppressors. Oppressors அப்படினா நசுக்குறவங்க. இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் பீப்பிள் தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. பரங்கியரை தான் வந்து oppressors அப்படி சொல்றோம். ஓகேவா? Also thresh the oppressors' bodies and heap their severed heads like stalks of grain. ஹீப்னா குவிச்சு வைக்கிறது. severed head அப்படினும்போது தலைகள், துண்டான தலைகளை, ஆமா, வெட்டப்பட்ட தலைகளை வந்து நெற்குவியல் மாதிரி குவிச்சு வைப்போம். ஜாக்கிரதை. சோ இதுதான் வந்து அது மீன் பண்ணுது. சோ இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வசனத்தின் ஆங்கில எக்ஸ்பிளனேஷன், தமிழ் எக்ஸ்பிளனேஷன் and English explanation. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கணையம் சுமந்தாயா, அங்கு விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேழி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. வெரி குட். நல்லது. இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்கள் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.